ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திஷ்வர். நித்யஸ்ரீக்கு ரொம்ப நாளாக காதுக்கு தோடு வாங்கணும், ஸ்டட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி வள்ளியூர் போக வேண்டியிருந்தது. வள்ளியூரில் வந்து ஜிஆர்டி வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணப்பயே எல்லாருக்கும் இன்விடேஷன்லாம் வந்துருந்தது, போக முடியல. சரி, வள்ளியூருக்கு வந்து என்னோடய பையனை வந்து ட்ரெயின் ஏற்றுறதுக்காக போயிருந்தோம். அதோடு நம்ம அங்கே போயிட்டு ஜிஆர்டியும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து எந்த பட்ஜெட்டும் போடாமல் அவளுக்கு சின்னதாக ஒரு ஸ்டெட்டு மட்டும் பார்க்கலான்னு போனோம். போயிட்டு பார்த்தா கோல்டில் பார்த்தோம். ஏற்கனவே கோல்டில் வீட்டில் இருக்குது சின்ன சின்னதாக. அது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது பிஞ்சு காது அவளுக்கு. அது வந்து ஒத்துக்கலை, காது இழுத்த மாதிரி வருது. சரி, சின்னதாக ஏதாவது போடுவோம் முத்து மாதிரி, இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க என்னென்னா டைமண்டில் கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்த கல்லுலாம் விழாது, நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம். ஆனால் டைமண்ட் வாங்குற அளவுக்கு இப்போல்லாம் ஒன்றும் நமக்கு வசதி இல்லை. அவங்க அப்பாவுக்கு அதில் இஷ்டமே இல்லை. டைமண்ட்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் பார்த்து ராசி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெள்ளியில் பார்க்கலாம். வெள்ளியில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், அவளுக்கு எந்த இது சைட் எஃபெக்டும் இருக்காது. அப்படிங்கிறதுனால வெள்ளியில் பார்த்தோம். நிறையா குட்டிக்கிட்டே போட்டு பார்த்தேன். ஒரு சிலது பிடிச்சிருந்தது, ஒரு சிலது பிடிக்கல. அவன் முகத்துக்கு ஏற்ற மாதிரி எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு வச்சு தான் பார்த்தேன். செல்லக்குட்டிக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. அப்படியே கிடக்கும். காதுல பொண்ணு எதுவுமே வராது. நீங்க பாருங்க, ஃபைனலா என்ன வரும் நான் பார்த்து சொல்றேன். பாருங்க, ஒரு ஐடியாக்கு பாருங்க. ஏன்னா கோல்டை விட இது உங்களுக்கு நல்லா இருக்கும் போடுறதுக்கும். டெய்லி போடும்போது உங்களுக்கு இதாகிடும். ஏன்னா கோல்டு உங்களுக்கு புண்ணாகுதுன்னு சொல்றீங்களா, இந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அழகா இருக்கு, குட்டியும் அழகா இருக்கும், சிம்பிளா. பாப்பா டைமண்டா அப்படி போ. ரொம்ப பொடியா இருந்த மாதிரி இல்லையா? நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் என்ன வரும்னு நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. பையன் நல்லா இருக்கு. ஸ்டோன் எதுவுமே விழாத உங்களுக்கு அப்படியே இருக்கும். எல்லாமே டைமண்டாக இருந்தது. அது வந்து வெள்ளியில் பண்ணியிருந்தாங்க. கோல்டில் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து வெள்ளியில் வந்து டைமண்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. டிசைன்ஸும் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போட்டு தான் பார்த்தேன் எல்லாமே. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். ரெகுலராக ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகணும். எப்பயுமே பிள்ளைக்கு காது வந்து மொட்டை காதாகவே தான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருக்குது. பொம்பளை பிள்ளை அதில் காதுக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்புகிறமேன்னு சொல்லிட்டு அப்புறம் நிறையா வெரைட்டிஸ் இருந்ததுனால போட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபைனலாக ஒன்று எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு. அவள் ஃபேஸ்க்கு அது நல்லா இருந்தது. அப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அவளுக்கும் இப்போ தான் ஆசையாக இருக்கும் போடுறதுக்கெல்லாம். அவளாக விரும்பி கேட்டாள் இந்த நெக்லஸ் போட்டு பார்க்கணும், எனக்கு பெரிய நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசைப்படுற வயசு வந்தாச்சு. சரி, அந்த ஆசையை சொல்கிறாளே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்புறம் காஃபி கொடுத்தாங்க. சுட சுட காஃபிலாம் குடிச்சிட்டு வாங்கிட்டோம். அவளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு சின்ன தோடு வாங்கணும். இனி அவளுக்குன்னு கொஞ்சம் ஜுவல்ஸ் சேர்க்கணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு எனக்கும். சரி, அவளுக்கு விருப்பப்பட்டதை பார்த்து ஒன்று மண்ணா வாங்கணும். அது நாங்கள் வாங்கினதுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வாங்குகிற தொகைக்கு தகுந்த மாதிரியே நிறையா தராங்க. அப்புறம் நாங்களும் எங்கள் பில்லும் கொண்டு போய் அங்கே கொடுத்தீங்கன்னா கொடுப்பான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வந்தோம். அப்புறம் மந்த்லி சீட்டு போடுங்க, நீங்கள் 1 இயர் கட்டிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு தேவையானது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி சொன்னாங்க. அந்த ஸ்கீமெல்லாம் பார்த்துட்டு, ஏற்கனவே நான் வந்து பீமாவில் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் அங்கே சீட் போடுவோம். என்னோடய பர்த்டேக்கெலாம் போடுவோம். இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் சரி பார்ப்போம், தீபாவளி டைமில் வேணால் இவளுக்காக எதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு வந்தேன்.
அப்புறம் நிறையா கலர்ஸும் அதாவது டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. அப்புறம் எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு gift வாங்க வந்தோம். எங்களுக்குள்ள தொகைக்கு வந்து ஒரு பீலர், ஒரு சின்ன பாக்ஸு, எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படி சொன்னாங்க. நாங்கள் என்கிட்ட பீலர் இருக்குது, இருந்தாலும் சரி இன்னொன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிஜிஎன் கம்பெனி தான் அது. அது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு நிறைய பலூன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பலூன்ஸ் 2 வாங்கிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக வந்தாச்சு. இதில் என்னன்னாக்கா பிரியாவுக்கு மேல் காது குத்தணுமா, செகண்ட் ஸ்டெட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு ஒரு டிசைன் பார்த்துட்டு வந்திருக்கா. இனி தீபாவளி பொங்கல் டைமில் வேணால் அவளுக்கு 2வது காது குத்திட வேண்டியது தான். இந்த ஸ்கூல் படிக்கும்போதே போடணுமா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அதுவும் டிசைன்ஸ்லாம் பார்த்தோம். அது ஒன்றும் செட் ஆகலை அவளுக்கு. ரேட்டும் வந்து இப்போதைக்கு தங்கம் வைக்கிற விலைக்கெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது கோல்டில். அதனால் இதை மட்டும் வாங்கிக்கிட்டு என்ஜாய். நித்யஸ்ரீ ஹாப்பியாக அவ்வளோதான், அப்படியே அழைச்சிட்டு வந்தாச்சு. இனி பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா வாங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.